கடந்த 3 நாட்களாக இந்தியாவில் வெளியான நாடாளுமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட் மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்துட்டு வருது. அரசியல் வட்டாரத்திலையும் சரி, பொதுமக்கள் கிட்டையும் சரி, அடுத்த பிரதமர் யாரா இருக்கும், அரசியல் களத்தில் அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு மிகப்பெரிய சலசலப்பும் குழப்பமும் இருந்துட்டு வருது. அது ஒரு பக்கம் இருக்க, நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான அதே நாளில் அவசரமா நீட் தேர்வுக்கான முடிவுகள் வெளியாவதற்கான காரணம் என்ன, அதன் பின்னணியில் என்னென்ன அரசியல் இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இந்திய மக்கள் கிட்ட இருந்து எழுப்பப்படுது. ஜூன் 15க்கு மேல வெளியிடப்படுவதா அறிவிக்கப்பட்டிருந்த இந்த நீட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் 10 நாட்களுக்கு முன்னாடியே வெளியிடப்பட்டிருக்கு. அப்படி வெளியான இந்த நீட் எக்ஸாமுக்கான ரிசல்ட்ல மிகப்பெரிய குளறுபடியே நடந்திருக்கு. 2022ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட நீட் எக்ஸாம்ல 2 பேர் மட்டுமே 720க்கு 720 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட நீட் எக்ஸாம்ல ஒருத்தர் கூட 720க்கு 720 மதிப்பெண்கள் எடுக்கல. அப்படி இருக்கும்போது இந்த 2024ஆம் ஆண்டுக்கான நீட் எக்ஸாம்ல மட்டும் எப்படி 67 பேர் 720க்கு 720 மதிப்பெண் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துட்டு வருது. அதுலயும் 6 பேர் ஒரே எக்ஸாம் சென்டர் சேர்ந்த மாணவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 24 லட்சம் மாணவர்கள் எழுதினதுல ஒருவேளை 5லிருந்து 10 மாணவர்கள் 720க்கு 720 அப்படின்னு முழு மதிப்பெண்கள் எடுத்திருந்தா ஒருவேளை அதை நம்பக்கூடிய ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். கடந்த மே 5ஆம் தேதி நடத்தப்பட்ட இந்த நீட் எக்ஸாம்ல ஒரு எக்ஸாம் சென்டர்ல மட்டும் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க 15 நிமிஷம் தாமதமானதுனால அங்க இருக்க மாணவர்கள் கோர்ட்ல கேஸ் போட்டதாகவும் அதற்காக அவர்களுக்கு கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் NTA அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில இருந்து சொல்லியிருக்காங்க. அப்படி ஒருவேளை கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருந்தா அது எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கு, எவ்வளவு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கு, அதற்கான முறையான முன்னறிவிப்பு ஏன் வழங்கப்படலை அப்படின்னு மாணவர்கள் தரப்புல இருந்து மிகப்பெரிய கேள்விக்குறியும் எதிர்ப்புகளும் எழுந்த வண்ணமாவே இருக்கு. அதனால இந்த நீட் எக்ஸாம்ல நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்கேமுக்கு பல தரப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து கடும் எதிர்ப்புகள் வந்த வண்ணமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம நடந்திருக்கக்கூடிய நீட் எக்ஸாமை ரத்து செஞ்சுட்டு மறுபடியும் நீட் தேர்வை நடத்தணும் அப்படின்னு பல்வேறு தரப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து கோரிக்கைகள் எழுந்த வண்ணமாவே இருக்கு. நேர்மையா தேர்வு எழுதின பல லட்சம் மாணவர்களுடைய மருத்துவர் கனவு இதுல சிதைஞ்சு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நீட் ஸ்கேமுக்கு எதிராக இன்னும் பல பேர் வலுவான முறையில குரல் எழுப்பணும். நீங்களும் நானும் உட்பட அநீதி அழிக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்படணும். அதனால இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் என்னை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.